நான் சுகரே சாப்பிட்றதில்ல. ஆனா இப்படி சுகர் வருதுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க. இப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலருந்து உங்களுடைய உணவு முறையில சில மாற்றங்கள கொண்டு வரலாம். அப்போ என்னதான் சாப்பிட்றதுங்க, அது ஈக்குவலா என்ன இருக்கு? கோதுமை, அது கோதுமையும் வேண்டாம். சிறுதானியம் அதுவும் கூட பத்தாது. அப்படின்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க பண்ணி பாருங்க. சுகருக்கு சும்மா வாக்கிங் பத்தாதுங்க. அந்த உணவுலேருந்து கொஞ்சம் மாறி, வேறு விதமான கொஞ்சம் கொழுப்புள்ள கொஞ்சம் புரதமும் உள்ள உணவே எடுத்துங்க. கொழுப்புள்ள புரதம் உள்ளவன்னு என்ன எடுக்கலாம்? இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரத்தத்தில் சுகரோட அளவு ரொம்ப கம்மியாயிரும். நமக்கு ஏங்க எல்லாத்துக்கும் சுகர் ஜாஸ்தியாகுது அப்படின்னு கேட்டால், நான் சுகரே சாப்பிட்றதில்ல. ஆனால் இப்படி சுகர் வருதுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க. இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சவுந்தர். சுகர் ஏன் வருது? இதை எப்படி கம்மி பண்ணிக்கலாம்? இதை பற்றி உங்களுக்கு தெரியாததை நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இல்லைனாலும் என்னோட புரிதலிருந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் சில மாற்றங்களை கொண்டு வர உங்களால் முடியல. அதுதான் பிரச்சனை. ஏன் மாற்றங்கள் கொண்டு வர முடியலன்னா, எல்லாரும் எப்படி சாப்பிட்றோமோ அப்படி தானங்க நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதை சாப்பிடாம வேறு என்னத்தை சாப்பிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சிலர் பேலியோ டயட்லெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு சுகர்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனால் அந்த பேலியோ டயட்டு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேன்து. டெய்லி எப்படிங்க மட்டன் சாப்பிட்றது, சிக்கன் சாப்பிட்றது, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கன்னு திருப்பவும் இந்த இடத்துக்குள்ளே போகிறீங்க. இந்த இடத்துலேருந்து உங்களுடைய உணவு முறையில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம். ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாங்க. கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகம் உள்ள உணவு எடுத்துக்கங்க. நீங்கள் அது எப்படி எடுக்கலாம்? ஒன்று நான்வெஜ்ஜில் எடுக்கலாம், இல்லை நட்ஸில் எடுக்கலாம், பயிரில் எடுக்கலாம். நீங்கள் பயிர் எடுத்திங்கன்னா பயிர்லேயே நிறைய கார்பு இருக்குது, நட்ஸ்லேயும் கார்பு இருக்குது. அதுவே நமக்கு போதும். நீங்கள் இது போக வெறும் கார்பு உள்ள உணவை எடுத்துகிட்ருக்கீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்குது தெரியுமா? ஐசோலேட்டட் கார்பு, ஒன்லி கார்பு. கார்பை தவிர எதுவுமே கிடையாது. சர்க்கரை எந்த அளவுக்கு சுகரை ஏற்றுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த அரிசி உணவு சுகரை ஏற்றும். அப்போது என்ன தான் சாப்பிட்றதுங்க, அது ஈக்குவலாக என்ன இருக்குது? கோதுமை, அது கோதுமையும் வேண்டாம். சிறுதானியம் அதுவும் கூட பத்தாது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, நிறைய ப்ரோட்டீன் உள்ள உணவு ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? நிறைய ஃபைபர் உள்ள உணவு. ரெண்டையும் தேடி பிடிச்சி சாப்பிடணும். ப்ரோட்டீனையும் தேடி பிடிக்கணும், ஃபைபரையும் தேடி பிடிச்சி. இந்த ரெண்டும் பாதிக்கு பாதி இருக்கணும். நிறைய ஃபைபர் உள்ள உணவு எடுத்து சேர்த்து சாப்பிடுங்க. காலைல ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய முதல் உணவில் ப்ரோட்டீனும் இருக்கணும், குட் ஃபேட்டும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் உறுதி பண்ணிட்டீங்கன்னா, காலையிலேருந்தையும் மதியம் ஒரு 2 நேரம் பண்ணிட்டீங்கன்னா, சாயந்தரத்துக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டதை சாப்பிடுங்க. ஒரு கண்டிப்பும் இல்லை, என்ன வேணால் சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் சாயந்தரம் 6-7 மணிக்குள்ளே சாப்பிட முடிச்சிருங்க. சுகர் எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிடும். அப்புறம் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, சுகருக்கு சும்மா வாக்கிங் பத்தாதுங்க. வெயிட்டு கையில் எடுத்துகிட்டு ஒரு 10 கிலோ 20 கிலோ வெயிட்டை வச்சுட்டு அப்படி உட்காந்து எந்திரிக்கிறது, அப்படி கொஞ்சம் தம்பிள்ஸ் வச்சு பயிற்சி பண்ணுறது, ஏதாவது ஒரு எடையை வைத்து செய்யக்கூடிய பயிற்சி அப்படி உங்களுக்குள்ளே இருக்க அந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸை உள்ளே செல் எடுக்கக்கூடிய அந்த தன்மையை அதிகப்படுத்தும். அப்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த பயிற்சி, எடை பயிற்சி மிக அதிகமாக உதவும். அதனால் ஜிம்முக்கு போங்க, வீட்டில் பண்ணுங்கள், தண்டால் பண்ணுங்கள், பஸ்கின்னு சொல்லுவோம்ல, அதான் ஸ்குவாட். இப்படி எதையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒரே நேரமாக பண்ண முடியலையா? 2 நேரம் பண்ணுங்கள், 3 நேரம் பண்ணுங்கள். அப்பப்போ அப்படி பண்ணிட்டே இருக்க இன்னும் நல்லது. தெரியுதா? இன்றைக்கி என்ன சொல்கிறாங்களா, ஒரே நேரமாக உடற்பயிற்சி பண்ணுறத விட ஒர்க் பண்ணுறது தாங்க இன்னும் நல்ல வேலை செய்துங்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரே நேரமாக உடற்பயிற்சி பண்ணிவிட்டு மீதி நேரம் உட்காந்துட்டே இருக்கீங்க. அது செட் ஆகாது. அதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம உழைப்பு இருக்கு இல்லையா, நம்ம உழைப்பிலே உடல் உழைப்பை சேர்த்துக்கிட்டிங்கன்னா, இல்லை அப்பப்போ உடலுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த சுகர் ஏறுறதுலேருந்து நல்லா குறைச்சிக்கலாம். அப்போ நீங்கள் அந்த மாவு பொருள், அதாவது பட்டை தீட்டப்பட்ட இந்த வெள்ளை அரிசி மிகப்பெரிய வில்லன்கிறத மறக்காதீங்க. இது இல்லாமல் நீங்கள் பேக்கடு ஐட்டம்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுகர் அதில் ஏறும். அதில் ஒரு விதமான ஸ்டார்ச் இருக்கிறது. அது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுங்க. அதனால் பேக்கடு ஐட்டம் எதையுமே சாப்பிடாதீங்க. அது சிப்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, எதுவுமே பேக்கடு வேண்டான்னு விட்டுருங்க. அது போக நீங்கள் என்ன பண்ணணும்? சாப்பாட்டில் மீண்டும் நான் திருப்பி உங்களோட உணவில் சொல்கிறேன், என்ன இருக்கணும்னா, உங்களுக்கு சாப்பிட்ற உணவில் ஃபைபர் இருக்கான்னு பாருங்கள்.
சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள். நான் திரும்ப அந்த ரெண்டையும் சொல்கிறேன். கூடவே ப்ரோட்டீன், அப்புறம் குட் ஃபேட்டு, இது எல்லாம் இருந்ததுன்னா உங்களுடைய உணவின் அளவு ஒரு தரமாக இருக்கும். பசி தாங்கும். வெறும் கார்ப் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக 3 மணி நேரத்தில் திருப்பி பசிக்குங்க. திருப்பவும் சாப்பிடுங்க. கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த உணவுலேருந்து கொஞ்சம் மாறி வேறு விதமான கொஞ்சம் கொழுப்புள்ள, கொஞ்சம் புரதமும் உள்ள உணவே எடுத்துங்க. கொழுப்புள்ள புரதம் உள்ளவன்னு என்ன எடுக்கலாம்? அப்போ நீங்கள் நிறையா ப்ரோட்டீன் உள்ள உணவு எது வேணால் எடுங்க. எத்தனையோ ஐட்டம் இருக்குது. பயிர் ஐட்டம் இருக்குது, நட்ஸ் ஐட்டம் இருக்குது, நான்வெஜ் இருக்குது, முட்டை இருக்குது, பன்னீர் இருக்குது, இப்படி ஏதாவது இருக்குது. இல்லை எதையாவது எடுங்க. கூட நிறைய ஃபைபர் எடுங்க. ஃபைபருக்கு என்ன பண்ணுவீங்க? காய்கறி எடுத்துக்கலாம். பச்சை காய்கறி எடுத்துக்கலாம் ஒரு நேரம். வேக வச்ச காய் ஒரு நேரம் எடுங்க. பழங்கள் ஒரு நேரம் எடுங்க. பழங்கள்னால் பப்பாளி பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, இப்படி பழம் ஒரு நேரம். புளிப்புள்ள பழ ஜூஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. அது என்னென்னா அந்த புளிப்புள்ள பழ ஜூஸில் விட்டமின் சி நிறையா இருக்கும். விட்டமின் சி மாதிரி நமக்கு தேவையான ஒரு விட்டமின் இருக்கவே முடியாதுங்க. அவ்வளோ அதிகமாக அது தேவை. அத்தனை நோயை நீக்கக்கூடியதும், உடலை அழகுபடுத்தக்கூடியதும், கொலோஜன் நிறையா இருக்கிறது, எல்லாத்துலேயும் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி எவ்வளவு அதிகம் வேணுமோ எடுத்துங்க. நெல்லிக்காய் எடுங்க, கொய்யாக்காய் எடுங்க, சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை எல்லா ஜூஸ் எடுங்க. விட்டமின் சி நிறைய கிடைக்கும். இதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி உணவிடுங்க. இதில் தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது மிக எளிதானது தான் அந்த நட்ஸு கலந்த ஒரு கலவை. அந்த கலவையோட நீங்கள் ஃபைபர், சாலிபிள் ஃபைபர் நிறைய சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிறு கம்முன்னு இருக்கும், பசிக்காது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரவே வராது, சுகரும் வராது. அப்படி நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. உங்கள் உணவில் இதை ஜாஸ்தி பண்ணிடுங்க. காலையில் ஒரு நேரம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு காலையில் சாப்பிடாம விடுங்க. மதியம் கூட சாப்பாட்டுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் எடுத்துக்குங்க. இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரத்தத்தில் சுகரோட அளவு ரொம்ப கம்மியாயிரும். வாய்ப்பே இருக்காது. சுகர் ஏறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த மாதிரி உணவு மாற்றலாம்ல. மீண்டும் சொல்கிறேன், ப்ரோட்டீன் இருக்கட்டும், குட் ஃபேட் இருக்கட்டும், ஃபைபர் இருக்கட்டும், இதை நிறைய எடுத்து மதியம் வரைக்கும் இதிலே கொண்டு போயிருங்க. சாயந்தரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு எது வேணால் சாப்பிட்ருங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். சுகர்லேருந்து ஈஸியாக வெளிவருவீங்க. நீங்கள் வாழ்க்கையில் உற்சாகமாக, சந்தோஷமாக, கூடுதலாக ஒரு 50 வருஷம் நல்லா அந்த உலகத்தில் ஜாலியாக வாழலாம். இந்த விதியை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும். மேற்கொண்டு இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட்ஸில் கொடுங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்ல, பிடிச்சிருக்கா, நல்லா இல்லைன்னு கூட கமெண்ட்ஸ் கொடுங்க. ஒன்றும் போடாமல் போகாதீங்க. போட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதனுடைய பதிவுகளை நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம சொசைட்டிக்கு, இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கணும். நம்ம சமுதாயம் மாறணும். நோயற்ற சமுதாயமாக, சர்க்கரை வியாதினா என்னன்னே தெரியாத சமுதாயமாக, அப்படி ஒன்று இருந்துச்சான்னு வருங்காலத்தில் கேட்கணும். அந்த அளவுக்கு சர்க்கரையோ ஹார்ட் அட்டாக்கோ இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு தான் நாங்கள் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் அதில் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி நாங்கள் இருக்கிறது போல் நீங்களும் சுகர் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல் ஹேப்பியாக வாழ முடியும். நீண்ட நாள் 100 வயசானாலும் உங்களுக்கு வயசே ஆகாது. அந்தளவுக்கு வாழ்கிறதுக்கான எல்லா வாழ்க்கை முறையும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சௌந்தர்.